இன்றைக்கி நான் அவத்திக்கீரை சொதி செய்ய போகிறேன். அது எப்படின்னு காட்டுறேன். நீங்கள் அதுக்குள்ளே ஜாமானுங்க என்னான்னு காட்டுறேன், பார்த்துக்குங்க. அவத்திக்கீரை ஒரு மங்களதவள அவத்திக்கீரை கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 பல் பூண்டு பொருசாக வெட்டி வச்சுக்கேன், 2 ஊசி மிளகா, தேங்காய் பால் 2வது பால், இது பால். இது தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு மட்டும்தான் நான் போடுறேன். மஞ்சத்தூள், உப்பு தேவையானது. இது தான் இதுக்குள்ளோட இன்க்ரீடியன்ட். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சட்டி காஞ்சிருக்கு, எண்ணெய் ஊற்றும். போதும். உளுத்தம்பருப்பு போடுறேன். உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. இப்போ வெங்காயத்தை போடுவோம். அதோட நம்ம பூண்டும் ஊசி மிளகாயும் போட்டோம். கொஞ்சோண்டு முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம், அப்புறம் பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். வெங்காயம் வறுத்துக்கு சொதி வைக்கிறதுக்குலாம் கீரை குறவா தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப போடாதீங்க, குறவா போடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடு. இப்போ நான் அவத்திக்கீரை போடுறேன். இப்போ நான் 2வது பாலை ஊற்றிடுறேன். அதில் நல்லா கொதிக்கும். 2வது பால் ஊற்றுறேன். உங்களுக்கு சொதி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு 2வது பால் எடுத்துக்கோங்க. எனக்கு இவ்வளோ போதும், அதனால் நான் இவ்வளோ எடுத்துக்கேன். கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ மூடியை திறந்து பார்ப்போம், கீரை வந்துருச்சான்னு பார்ப்போம். வந்துருச்சுன்னா பாலை ஊற்றிட்டு இறக்கிற வேண்டியது. வந்துருச்சு. உப்பு சரியாக இருக்கணும்ப்பா. உப்பு கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நான் பாலை ஊற்றுற போகிறேன். பால் ஊற்றினோன்னா கொஞ்சம் நேரம் லேசாக ஒரு கொதி வந்தோன்னா அடுப்பு அடைச்சிருங்க. சரியாகிடுச்சு, அவ்வளோதான். இது போதுமானது. ஓகே, பண்ணிவிட்டு இப்போ பரிமாறுறோம். பாருங்கள், அவத்திக்கீரை சொதி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. நான் அடுத்த சமையலை உங்களை சந்திக்கிறேன். பாய்.